வாழ்த்துகிறேன். வாதையும் பாதையும். தலைப்பு வாதையும் பாதையும். எகிப்தில் ஒரு மகிமையான ராஜா இருந்தார். அந்த போஸ்டிங் யாரெல்லாம் வராங்களோ அவங்க பேர் பார்வோன். முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி. ஆனால் பேர் வேற இருக்கும் அந்த போஸ்டிங். ஆனால் அதில் வரவங்க எல்லாரும் சர்வ வல்லமை படைத்தவர்களாக மக்களுக்கு தன்னை காமிப்பாங்க. அவங்களுக்கு மக்களை நடத்தக்கூடிய திறமை, சாமர்த்தியம்லாம் இருக்கும், ஆற்றல், அறிவு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு நிகராக தங்களை வச்சிருவாங்க, சிருஷ்டிக்கு நிகராக தங்களை வச்சிருவாங்க. மற்ற மனிதர்களை காட்டிலும் நாங்கள் ரொம்ப விசேஷமானவங்கள் அப்படின்னு வச்சிருவாங்க. இந்தியாவில் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. அதில் சவுத் இந்தியா தான் ஃபர்ஸ்டில் இருக்கு. 4வது இடத்துல கேரளா இருக்கு. 3வது இடத்துல கர்நாடகா இருக்கு. 2ஆம் இடத்துல ஆந்திரா இருக்கு. முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கு. எதுலன்னு பார்க்கும் பொழுது, திரையில் தோன்றவர்களுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்வது, அவர்களுக்காக வாழ்வது, அவர்களுக்கு பால் கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்வது, அவர்களுக்காகவே சண்டை போடுவது, இதில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களில் நம்பர் 1ல் தமிழ்நாடு இருக்கு. அதை நான் நம்பலை. நான் இப்போ நடக்கிற சூழ்நிலையை வச்சு நான் நம்புகிறேன். நானும் இத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்டு வரேன். ரஜினி கமல்லேருந்து பார்க்குறேன். இதே தான் நடக்கும். அடுத்த தலைமுறை இதை தான் செய்யுது. ஒரு ஆக்கப்பூர்வமான தலைமுறையாக வரலை. இங்கே தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் எல்லாம் பாருங்கள், தரையில் வந்த தலைவர்கள் அல்ல, திரையில் வந்த தலைவர்கள். திரையில் அப்படி தான் வருவாங்க. அவங்க அதை உண்மை என்று நம்பி, அதுக்காக வாழ்க்கையை, பணத்தை தியாகம் பண்ணி, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாமல், அவங்கள மதிக்காமல், சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டு, ஸோ அவங்க பெரிய ஒரு சூப்பர் பவர் உள்ள ஆட்கள் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க நம்மளை போல சராசரியான ஆட்கள் தான். ஆகவே தான் நார்த்தில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஃபாரினில் அந்த பிரச்சனை இல்லை. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தமிழ்நாட்டுக்காக வேதனைப்படுறேன். தொடர்ந்து அதான் நடக்குது. சுயமாக சிந்தித்து, சுயமாக யோசித்து, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய கப்பலோட்டி தமிழன் யாருன்னா தெரியாது, கொடிக்காத்த குமரன் யாருன்னா தெரியாது, வேலு நாச்சாரி யாருன்னா தெரியாது, கக்கன் யாருன்னா தெரியாது. ஆனால் இவர்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது பெருமையாக பேசுவாங்க. அப்படி என்றால் நாம் வீழுகிறோம் என்று அர்த்தம். நிச்சயமாக அந்நியர்கள் நம்மை ஆள்வார்கள், சந்தேகமே இல்லை. தமிழ்நாடு 3க்கு அடிமையாயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல், மற்றொன்று ஜாதி. இந்த 3ல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆகவே இது இன்னும் மேலே போகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் இந்த பார்வோனை இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஆளை அவர் பண்ணுறதெல்லாம் ரியல் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாம் ரியல் தான், எல்லாம் ஃபேக் தான். இவங்க அது மெயினில் வச்சிடுறாங்க. அதை வச்சுட்டு பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் செயல்படுறாங்க. பார்வோன் இப்படி தான் தன்னை ஒரு சூப்பர் பவரான ஆளாக அவர் காமிக்க ஆரம்பித்தார். மக்களை நம்ப வச்சார். மக்கள் பயங்கரமாக நம்புகிறாங்க. நம்பிட்டு போட்டு அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனாகிய கர்த்தரை அறிகிற அந்த மக்களை, அருமையான மக்களை துன்பப்படுத்தி ஆரம்பித்து 430 ஆண்டு காலம் அடிமைப்படுத்தி ரொம்ப கொடுமையான சூழ்நிலைக்குள்ளாக அவங்கள நடத்திட்டு போகிறாங்க. அது ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தர் பார்த்தாரு.
ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார். அங்கே எப்படி ஒரு பயங்கரமான மனிதர்கள் மத்தியிலே ஒரு பயங்கரமான ஆளாக பார்வோனை சித்தரித்து வைத்திருந்தார்களோ, அதுபோல தேவனுடைய மனதிலே அவர் ஒரு ஆளை சூப்பரான ஆளாக தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். நாம் ஒரு காரியத்துக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். என்னை தெரிந்து கொண்டீரே, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தீரே. ரட்சிப்பு நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், அவ்வளோ இனிமையானது. அந்த ரட்சிப்பு தான் நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம். அந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாரு, இவங்களை அனுப்பி இந்த பார்வோனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. எடுத்த உடனே வாதை, இந்த ஆபத்து அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கல. அப்பா, நீ சராசரி மனுஷன், பெருசாக நீ உன்னை காட்டுக்காத, இவன் மக்கள்கிட்ட காமிச்சிட்டு போ, அது உன்னுடைய அதிகாரம், உரிமை. ஆனால் இந்த மக்களை ரொம்ப நீ டிஸ்டர்ப் பண்ணுற, அவங்க கழுத்தில் நுகத்தடிய யாக்க வைத்து ஏறு விடுகிற, அவங்கள நைட்டும் பகலும் வேலை வாங்குற, நல்ல சாப்பாடு இல்லை, நேரங்காலம் இல்லாமல் உழைக்கிறாங்க, அழுகிறாங்க, பயங்கரமாக அடிக்கிறீங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் அவர் உருவாக்கப்பட்டவர், அவரால் உருவாக்கப்பட்டவங்க. அது எந்த இனமோ எந்த மக்களோ பெரிய பாதிப்பு அடையும் பொழுது தேவ நீதி பயங்கரமாக வெளிப்படும். எந்த அரசியல் கட்சியுமே எங்களை எதிர்க்க யாரும் இல்லை, எங்களை தள்ளுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் யாரும் சொல்ல, நிரந்தரமானவர்கள் யாருமே இல்லை. இப்போ இருந்தாலும் இருக்கிறவங்களும் சரி, இனி வரப்போகிறவங்க, இதுக்கு முன்னே இருந்தவங்க. என்ன பிரச்சனைனா தேவன் இல்லை அவங்களுக்குள்ள, அதான் பிரச்சனை. தேவன் இல்லை என்றாலே அகம்பாவம், ஆணவம், திமிரு, பெருமை, ஒன்றும் இல்லாத தற்பெருமை எல்லாம் வந்துடும். தேவன் இருந்தால் என்ன இருந்தாலும் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம கொஞ்சம் பெருமையாக போகிற போல தெரியுது, எல்லை மீறி போகிற போல தெரியுது, நம்ம தப்பு இது அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் நமக்குள்ள இரக்கம் இருக்குது, ஏன் நமக்குள்ள மன்னிப்பு இருக்குது, ஏன் நமக்குள்ள சகிப்புத்தன்மை, ஏன் நமக்குள்ள நேசம் இருக்குன்னா பைபிளை நம்புகிறோம், ஒரு வார்த்தையை நம்புகிறோம், அது உண்மைன்னு நம்புகிறோம், அது சத்தியம் நம்புகிறோம், அது தேவன் கொடுத்த வார்த்தைன்னு நம்புகிறோம். அந்த வார்த்தையை நான் நம்பும் பொழுது என் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு நேரம் எடுக்கலாம், ஆனால் எதுவும் நடக்கும். ஜெபித்தாலோ, அவரை நேசித்தாலோ, விசுவாசித்தாலோ, ரொம்ப அழகாக சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், முடிஞ்சிடுச்சு. விசுவாசித்து நீ ஜெபம் பண்ணால் உனக்கு எல்லாம் ஆகும், தட்ஸ் ஆல். அதை சந்தேகப்பட்டாதான் நடக்கலை. விசுவாசத்தை சந்தேகப்படும் பொழுது அதான் ரொம்ப நாளாக எதுவும் நடக்காமல், எதுவும் சக்ஸஸ் ஆகாமல், இது ஆகுமா, இது போகுமா, இது நடக்குமா யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேற்று மாலையில் ஒருத்தர் என்னை சந்திக்க வந்தார். அவர் ரொம்ப நாளாக ஆண்டவரை நேசிக்கிறாரு. ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணோன்னாரு. நான் சில பாசிட்டிவான வார்த்தை கொடுத்தேன். சாரி பாஸ்டர், இப்படி என்னால் யோசிக்கவே முடியல, யோசிக்கும் பொழுதே இது நடக்குமா, நடக்காதா, ஆகுமா, ஆகாதான். நான் சொன்னேன், அதான் சார் உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, அதான் ஒன்றும் ஆகலை. ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறாரு, அதான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன் நீங்கள் அப்படி சந்தேகப்படுறீங்க? எத்தனை வசனங்கள், எத்தனை வார்த்தைகள் கர்த்தர் நமக்காக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி போங்க, இனிமேல் விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லி அமிச்சா இன்னும் ஃபோன் வரல, பேசவும் இல்லை. எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக மோசி என்கிற நபரை அனுப்பி என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லிடுறாரு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஆகும், இப்படிலாம் ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 3:18 சொல்லுது பாருங்க. தேவன் அனுப்பும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிறாரு. அங்கே மூப்பர்லாம் இருக்காங்க, அங்கே ரொம்ப பழைய ஆள்லாம் இருக்காங்க, முதல்ல அவங்கக்கிட்ட போய் பேசு.
நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக எங்கள் அடிமையாக இருக்கீங்க, உங்களை மீட்பதற்காக கர்த்தர் என்னை அனுப்பிச்சிருக்காரு. அவங்க எல்லாரும் வார்த்தையை கேட்பாங்க. அதன் பிறகு ராஜா கிட்ட போய் பேசுங்க. முதல்ல இவங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வாங்க. நான் இங்கே இருந்தேன், வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன முச்சடியின் நடுவிலே சந்திச்சாரு, என் கூட தேவன் பேசினாரு, அவர் அமிச்சாரு, அவர் அவனையும் கூட அமிச்சிருக்காரு. நடந்த சம்பவத்தெல்லாம் விவரித்து சொல்லும் பொழுது இந்த பழைய ஆட்கள் மூப்பர்கள் எல்லாரும் சரி மோசே கரெக்டு தான், புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு, நமக்கு விடுதலை வரப்போகிறது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ராஜா கிட்ட போகும் பொழுது அதுக்கும் என்ன சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்னா, அடுத்த வசனம், ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்ணால் ஒழிய உங்களை போக விடான் என்று. அவ்வளோதான். ராஜா உன்னை சாதாரணமாலாம் அனுப்ப மாட்டான். அவர் பவர்ஃபுல்லான ஆள். அவன் இத்தனை மக்களை அழகாக இத்தனை ஆண்டுகளாக நம்ப வச்சுன்னு இருக்காரு. நீ போய் ஜனங்களை விடு அப்படின்னா உடனேலாம் விட மாட்டான். கை வல்லமை பார்க்கணும். உங்ககிட்ட இருந்து உன்னை கர்த்தர் அமிச்சாரு அப்படின்றதுக்கு அடையாளமாக நிறைய விஷயம் அங்கே பண்ண வேண்டியது இருக்கும். ஆகவே நான் ஒன்றா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தில் தான் முதலாவது நம்ம ரத்தத்தை பார்த்தோம், இரண்டாவது தவளையை பார்த்தோம், மூணாவது என்ன பார்த்தோம், பேனை பார்த்தோம். இன்றைக்கு நாமோ வண்டுகளை பார்க்க போகிறோம். நான்காவது வாதை வண்டுகளை நாம் பார்க்க போகிறோம். இப்போ யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு அவன் இதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதே எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படி. இது முடிவு. இது ஆரம்பிக்கிற நாலாவது. ரொம்ப வல்லமையாக இருந்த ஒரு ராஜாவுடைய வல்லமை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வருது. கர்த்தர் ஒன்றுமே கேட்கல. எகிப்தில் பாதி கொடு, சொத்தை கொடு, இல்லை மோசேக்கு அந்த எகிப்து ராஜாங்கிற அந்தஸ்தை கொடு, 430 வருஷம் இங்கே இருந்தாங்களே, இவ்வளோ உழைப்பெல்லாம் வாங்கிட்டியே, ஒரு பிஎஃப் ஜிபிஎஃப் கணக்கு போட்டாலும் எங்கேயே போகும், அதை கூட அப்படிலாம் கேட்கல. என் மக்கள், நான் நேசித்த மக்கள் என்னை விட்டு தூரம் போனாங்க, கீழ்ப்படியில், நான் அவர்களை அந்நிய ஆளுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஆபிரகாம் கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், 400 வருஷம் 430 வருஷம் கழித்து அவங்கள கூப்பிட்டு வருவேன்னு. அந்த நாள் இப்போ வந்துருச்சு. ஆகவே நீங்கள் இந்த ஜனத்தை அமுச்சு விட்டுருங்க. அவ்வளோதான் டிமாண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. பார்வோன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாங்க, 430 வருஷம் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாரும் நல்ல வீடு இல்லாமல், நல்ல உணவு இல்லாமல், நல்ல உடை இல்லாமல், நல்ல அலங்காரம் இல்லாமல் இந்த நாட்டு கஷ்டப்பட்டாங்க. ஆமாம், நீங்கள் போங்க, ஒரு 2-3 வல்லமையை பார்த்தாக்கிலும் அமுச்சிட்ருக்கணும். நைல் நதி ரத்தமாய் மாறுதியை பார்த்தாச்சும் அமுச்சிருக்கணும், அல்லது தவளையை பார்த்தாச்சும் அமுச்சிருக்கணும். ஏன்னா நைல் நதி அவர்கள் உயிர் ஜீவன், தவளை அவர்களுடைய கடவுள் தேவன், பேனு அவங்களுடைய தேவன், 10 விதமான கடவுள். இது எல்லாமே பார்வோனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. பார்வோன் சொல்லுகிற வண்ணமாக தான் இதெல்லாம் இயங்குகிறது என்று அப்படியே தன்னுடைய சகாக்களை வைத்து அப்படி ஜனங்களை நம்ப வைக்கிறாங்க. சினிமாக்காரங்க நம்ப வைக்கிறாங்கல்ல, எங்களுக்கு அசூர பலம் இருக்குது, அசூர ஞானம் இருக்குது, இங்கே ஜம்ப் பண்ணி நாங்கள் அப்படி போவோம், அந்த வண்டி அப்படியே நிறுத்துவோம். அப்படிலாம் பண்ண முடியுமா? அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானோ. எவ்வளோ அறிவுபடுத்திய ஜனங்கள், தமிழ் ஜனங்கள், நம்ம எவ்வளோ அறிவுபடுத்தியவங்க. எங்கே போய் நம்முடைய அறிவை, ஆற்றலை, திறமையை, நம்முடைய எல்லாவற்றையும் அடிமைப்படுத்திட்டோம். இன்றைக்கி பஸ்ஸில் நார்த் இந்தியன் டிரைவராக இருக்காங்க, கண்டக்டராக வந்துட்டாங்க. யார் கொண்டு வந்தது? ஆட்சியாளர் தானே. இப்போ என்ன ஆயிடுச்சு? அவன் பேக்கை மாட்டிட்டு எங்கே போனோம் அப்படின்றான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்கள். இந்த நாடை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை யார் உருவாக்கினா, யார் இறந்தா, எந்த ஆண்டு வந்தது,
யாராச்சும் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக் ஒரு விஷயம் இருக்கு. மைக்கேல் ஜாக்சனுக்கு 2 கோடி மக்கள் அவருடைய மரணத்துக்கு போனாங்க. டயானாவுக்கு ஏறக்குறைய ஒரு 1.5 கோடி கிட்ட போயிருக்காங்க. ஞாபகம் ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் நான் படிச்சு. ஆனால் ஒரே ஒரு நபர் தான், அவங்களுக்கெல்லாம் போகும்போது டிவி இருந்தது, வாகனம், ஃபோனு எல்லாம் இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நபர் தான், CN அண்ணாதுரை. 5 கோடி மக்களோட டெத்துக்கு போனாங்க. அந்த பிரேக்கை, அந்த 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 ரெக்கார்ட் பிரேக் இன்னும் யாரும் உடைக்க முடியல. இப்போ இருக்கிற ஆளுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாத. மாயைக்கு பின்னால் போயிட்டாங்களே. ஒன்றும் இல்லாமல் கலர் லைட்டுக்கு பின்னால் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றுறப்போ, ஒரு டான்ஸ் ஆடுறப்போ அதுக்கு பின்னால் போயிட்டாங்களே. இவர்கள் அறிவு எவ்வளோ குறுகி இருக்கு பாருங்க, எவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்க அறிவு. ஒரு மனிதன் என்னை விட எப்படிங்க ஆற்றலில், அறிவில் பெரிய ஆளாக வரலாம், பணத்தில் பெரிய ஆளாக வரலாம், திறமையில் பெரிய ஆளாக வரலாம், படிப்பில் பெரிய ஆளாக வரலாம், ஆற்றலில் பெரிய ஆளாக வரலாம். பிறப்பில் எப்படிங்க பெரிய ஆளாக வர முடியும்? நானும் பையன், அதுவும் பையன், அதுவும் பெண்ணு, இதுவும் பெண்ணு. பிறப்பில் எப்படி உயர்த்தாழ்வு கிடைக்கும்? வளர்ந்து அப்பா அம்மா வளர்த்து நல்லது சொல்லி கொடுத்து, நல்ல ஸ்கூலில் சேர்த்து, படிப்பை சொல்லி கொடுத்து, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து, நாட்டு நடப்பெல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த பையனும் அந்த பொண்ணும் அதை பிடித்து கொண்டு வளர்ந்து திறமையை வளர்த்துக்கிறாங்க. அது தனித்திறமை. ஆனால் பிறக்கும் பொழுதே நான் வேறுபாடோட பிறக்கிறேன்றது அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அப்போது ஒரு மனுஷனை பார்க்குறப்போ அவன் என்னை காட்டில் எதில் வித்தியாசம்? டான்ஸ் ஆடுறாங்க, ஓகே, பாட்டு பாடுறாங்க, ஓகே, அது நான் அவனை மனுஷன் தானே, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அங்கே இருக்குது இல்லை. பார்வோன் தன்னோட ரொம்ப பெரிய ஆளாக காமிக்க ஆரம்பித்தார். இந்த 3 வாதைகளை பார்த்தாச்சும் அவர் தெரிந்திருக்கணும். ஆனால் 3வது வாதை வரும் பொழுது மந்திரிமாருங்க சொல்கிறாங்க, நிப்பாட்டிக்கங்க, இது பிரச்சனையில் போய் முடியும் போல தெரியுது, இது ஒரு சாதாரணது இல்லை. 8:19 பாருங்க, இப்படி வரலாம், இப்படி வரலாம். 16 அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்தில் நோக்கி நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, இவங்களோட தேவனும் அவர் வல்லமையும் இருப்பதினால அது அப்படியே அருமையா நடக்குது. கர்த்தர் ஒன்று சொல்லி அமிச்சார்னா அது உண்மையானது, சத்தியமானது, அது நடக்கும், அது மாறாது. அவர் வார்த்தைக்கு மிஞ்சின வார்த்தை, அவர் வார்த்தைக்கு மேலான வார்த்தை அல்ல, அவர் வார்த்தையை தள்ளுகிற வார்த்தை எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அதான் அவர் சொல்றார், என்னை ருசித்து பாரு, நான் யாருன்னு தெரியும். அது ருசிக்காது. ஒரு ஆப்பிளை டேபிளில் வச்சுட்டு ஆப்பிளை நல்லா இருக்கும்னா தெரியாது. 4 வகை 5 வகை வருது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, இம்போர்ட் குவாலிட்டி, லோக்கல், நிறைய வருது. அது சாப்பிட்றப்பே சொல்லலாம் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, இது மேலே போகிறதா எப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கிறாரு. அந்த அடித்த ஸ்பாட்டில் பேன்கள் எகிப்து முழுவதும் வனாந்தரம் மண்ணை எல்லாம் மூடிடுச்சு. எது பேன் எது மண்ணுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணியிருக்கணும் மனுஷனுக்கு பாருங்க, அந்த அழிவு, அகந்தைக்கு முன்பாக அழிவு, விடுதலுக்கு முன்பாக மேட்டிமை. இந்த அகந்த பெருமைலாம் வரும் பொழுது அது நீங்கள் நல்லா பாருங்கள், அது மாதிரி பெருமை பண்ணுற ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மகிமை இறங்கும், ஒரே அடியாக இறங்காது. டாப்பில் ஏறி இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்வோனை பாருங்களேன். இந்த 3வது சம்பவம் நடந்த உடனே பார்வோனுக்கும் எல்லாருக்கும் என்ன பயம் வந்துருச்சு. திரும்பி மோசே என்ன சொல்ல போறான்னு தெரியல. மோசே ஒன்றும் சொல்ல மாட்டார், என் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்க அனுப்பு, அவ்வளோதான். என் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்க அனுப்பு என்கிற ஒரு டிமாண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. இவங்க பண்ணாதனால தான் அப்புறமா எகிப்தியரை கொள்ளையடித்து கொண்டு வந்தாங்க. அது ஆபிரகாம்கிட்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் பாருங்க, அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களா எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களா போயிடுச்சு, மண்ணெல்லாம் பேன் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கலாமே. மண்ணெல்லாம் பேனா போனால் எப்படி இருக்கும்?
இப்போது பார்வன் சும்மா இருக்கணுமே உடனே, ஏன்னா 2 நடந்துடுச்சு இல்லை, தண்ணியும் இவங்களும் வந்து ரத்தமாக மாற்றிட்டாங்க, இவங்க கொஞ்சம் ஏதோ பண்ணி கொஞ்சம் தவளை வந்துருச்சு, சரிக்கு சரி வந்து நல்லா இருக்காத, நீ சுயமாக எதுவும் பண்ணலையே, எல்லாம் கர்த்தர் சொல்லி தானே நடக்குது, நீ அதானே காப்பி அடித்து பண்ணுற, சுயமாக எதுவுமே பண்ணலையே நின்று. உடனே மந்திரவாதிகள் எங்கே வாங்க, என்ன ஒரு பூமியில் ஒரு கோல் அடித்தாரு, எல்லாமே பேனாயிடுச்சு, நீங்கள் பண்ணுங்கப்பான்னு. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தியினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். வாங்க பேனு அப்படின்னு இல்லை, பேசிக்கிட்டே இருக்கு. எலியா நாட்களிலே எப்படி அவர்கள் எங்களுக்கு இறங்கும், பாகாலே எங்களுக்கு இறங்கும் இறங்கும்னு கத்துனாங்களே, அதே தான் இங்கே. உடனே அடித்து உடனே பேன் வாங்கல, ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, செய்தும் அவர்களால் கூடாமற் போயிடுச்சு. பேன்கள் மனிதர்கள் மேலும் ஜீவன்கள் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி செவி கொடுக்கல. கடினம் என்னன்னா, அந்த அதை விட்டு கொடுக்க வரல. இந்த பிரஸ்டேஜை நான் ஏறி உட்காந்துட்டேன், அதை விட்டு கொடுக்க வரல. பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க, லட்சமாக செலவு பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. அந்த இடத்த விட முடியாதுப்பா. ஒரு போஸ்டிங் வந்துட்டு அதை விட முடியாது, எவ்வளோ வயசானாலும் விட முடியாது. பெரிய பிரச்சனை. இப்போ 8ஆம் அதிகாரம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 20, 21, 22, 23, 24. அப்பொழுது இவ்வளோதான் டிமாண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள், இவ்வளோதான் மோசே வந்து பார்வோன் கிட்ட டிமாண்ட் வைக்கிறாரு. என் ஜனங்களை போக விடுப்பா, இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த வசனம் ஒருத்தர், ஏற்கனவே தண்ணி இல்லாமல் அவஸ்தை, ஏற்கனவே தவளைகள் அவ்வளோ எக்கச்சக்கமாக வந்து வீடு நாடெல்லாம் நாரி போயிருக்கு. அடுத்து இப்போ எல்லா தலை மேலே பேன் இருக்குது, அது பிரச்சனை. அடுத்து வந்து சொல்கிறார் மோசே, பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இருக்குது, இப்போ யாச்சும் என் ஜனத்தை போக விடுங்க, போக விட்டிங்கன்னா ஓகே. திரும்பி கடினப்பட்டது. இப்போ வண்டு வரும், அது ஒரு சாமி, அது ஒரு கடவுள் அவர்களுக்கு. அடுத்த வசனம், ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த பாருங்க, எகிப்து இந்த வண்டும் சரி, பேனும் சரி, தவளையும் சரி, எகிப்தில் தான் இருக்குது, கோசேனில் இல்லை. கோசேன் யோசேப்பு கொடுத்த இடம், அவங்க அப்பா அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் அங்கே இல்லை. இப்போ அங்கே இருக்காங்கல்ல அந்த மக்கள் கோசேனில், அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இதை வைத்தாகல நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்று. இதை வைத்தாகல உங்களுக்கு புரியணும் அவங்க வணங்குகிற கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி. அடுத்த வசனம், அவ்வளோதான். போனார், குளிக்க வந்தார், பார்வோன். இந்த மாதிரி பார்வோன், இது 4வது முறை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேறீங்க. இப்போ அடுத்து வண்டு வரப்போகுது. எகிப்து ஜனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை உண்டாக்கும், நாளைக்கு நடக்கும். அப்போது அதை விட்டு இறங்கி வரல. ஜனங்க அழிகிறாங்களே, ஜனங்க கெட்டு போகிறாங்களே, மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தும் சிக்கலும் வருது அப்படிங்கிற எண்ணமே வரல. 24 சேர்ந்து அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்கார வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளிலால் தேசம் கெட்டு போயிடுச்சு. ஏற்கனவே 3 விஷயத்தில் கெட்டு போயிடுச்சு. மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கு, அவங்க மேன்மை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு.
முதல்ல பார்வோன் வீட்டில் ஏறுது வண்டு, மந்திரவாதிங்க வீட்டில், எகிப்து அரச சபையில் இருக்கிற எல்லா அதிகாரிகள் வீடுகளில், ஏழை பணக்காரங்க அப்படி இல்லாமல் எல்லாருடைய வீட்டிலும் அந்த வண்டுகள் பயங்கரமாக ஏறிடுச்சு, பயங்கரமாக ஏறிடுச்சு. அதெல்லாம் 25 32 வரைக்கும். கொஞ்சம் இறங்கி வராரு, மகிமை குறையுது. இவர் சர்வ வல்லவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் யாரையும் அடிமைப்படுத்துவது இல்லை, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஆள்வதற்காக எழுப்புவார். கீழே இருக்கிற மக்களை மேலே வருவதற்காக கர்த்தர் எழுப்புவாரே ஒழிய தேவன் யாரையும் அடிமைப்படுத்துகிறவர் இல்லை, விடுவிக்கிற கர்த்தர் அவர். அவர்கிட்ட வந்தாலே நோயிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, விசுவாசத்தினால் வறுமையிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை. ஆனால் பார்வோன் அவங்கெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவங்க. மனிதர்கள் ஏதாகிலும் ஒரு ரூபத்திலே அவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது கொஞ்ச நாள் வரைக்கும் கர்த்தர் பொத்துன்னு இருப்பார். அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக விடுதலை வரும், ஏதோ ஒரு வகையில் விடுதலை வரும். அவர் விடுதலை கொடுக்கிற கர்த்தர். ஆகவே தேவனுக்கு நிகராக ஒரு மனுஷன் தன்னை தேவனுக்கு நிகராக பெரிய ஆளாக காட்ட முடியாது, காட்டக்கூடாது, அது தவறு. இப்போ லைட்டாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எப்படி வர்றாரு? எங்களுக்குன்னு சிலதெல்லாம் இப்படி தான் பலியிடணும்னு இருக்குங்க. நாங்கள் உங்களோடு இருந்து ஒரு சில காரியம் பலியிட்டால் உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். இப்போ நம்முடைய நாட்டில் பாருங்கள், சிலர் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, சிலர் சிக்கன் சாப்பிடுவாங்க, சிலர் போர்க் சாப்பிட மாட்டாங்க, சிலர் போர்க் சாப்பிடுவாங்க, சிலர் பீப் சாப்பிட மாட்டாங்க, சிலர் பீப் சாப்பிடுவாங்க. சாப்பிடுகிறவர்கள் சாப்பிடாத மக்களுக்கு அருவருப்பாக பார்ப்பாங்க. இந்த கடை இங்கே இருக்கக்கூடாதுன்னு அந்த ரொம்பவே சில விஷயம் தெரிஞ்சவங்க இது இருக்கக்கூடாதுங்க அப்படின்வாங்க. அப்போ இவங்களை பார்த்தா எங்களுக்கு வெறுப்பு, அருவருப்பு. மோசே சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது சில பலியெல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, டிஸ்டர்பாக இருக்கும், இடையறி போயிடுவீங்க. அப்படிலாம் முடியாதுங்க சொல்லிட்டு சொல்கிறாரு, நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம். இப்போ தெரியாது என்ன பலியிட சொல்கிறாருன்னு. ஆடு மாடு எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம். ஒரு 3 நாள் கழித்து நல்ல ஃப்ரீயான ஒரு இடம், யாருமே இல்லாத இடத்துல நாங்கள் கொட்டாயெல்லாம் போட்டு ஆராதிக்கும் பொழுது அப்போ என்கிட்ட பேசுவார் ஆண்டவர், இப்படிலாம் பண்ணுன்னுவார். அதை நாங்கள் செய்வோம். 28 நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க, எனக்காக ஜெபம் பண்ணீங்க. எப்படி வர இருப்பாருங்க? அதை முதல்ல சொல்லியிருந்தா, ஏன் வண்டு வருது, ஏன் நண்டு வருது, ஏன் பேன் வருது, ஏன் தவக்கலை கொட்டான் வருது, ஏன் தண்ணி ரத்தமாக மாறுது? போங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க, சும்மா கிட்ட போங்க. அப்புறம் எனக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வேண்டிக்கொள்ளு. ஃபஸ்ட் டைம் வருது அவர் வாயிலிருந்து, பல முறை வருது, இது வித்தியாசமாக வருது. அடுத்த வசனம் வந்துரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும். இன்றைக்கி ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு ஒன்று சொல்லுவேன். கஷ்டன்றப்போ காலை பிடிப்பேன், கஷ்டம் முடிச்சுட்டா காலை வாரி விட்டுருவேன். நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு எல்லாம் போயிடும்.
ஆனால் போன பிறகு திரும்பி நீ வஞ்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த குணம் உங்ககிட்ட இருக்குது. நல்லா இருப்பாங்க, நல்ல ஆண்டவரை நேசிப்பாங்க, எல்லா நன்மையும் கிடைக்கும். கிடைத்த பிறகு ஏதாச்சும் ஒரு வஞ்சனம் பண்ணிட்டு போயிடுவாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆண்டவருக்கு எல்லாமே கொடுத்துருப்பார் அவர், அதை மறந்துட்டு இவங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதில் போயிடுவாங்க. அவர் ரொம்ப நல்லமான காரியம் செஞ்சுருப்பார், திரும்பி பிரச்சனை மாட்டிப்பாங்க. பார்வோன் செய்தது கடினம், இஸ்ரவேல் செய்தது கீழ்ப்படியாமை. 430 ஆண்டு காலம் அவங்க ஏன் சிக்கினாங்கன்னா கீழ்ப்படியாமை தான். யோசேப்பு நல்ல அஸ்திபாரத்தை அழகாக போட்டு கொடுத்துட்டு போனார், அது இவங்க கெடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் போக போக ஏதோ நடக்கலை, எதோ தீமை நடக்கலை அப்படின்னும் பொழுது கர்த்தர் வச்சுக்கிறார் ஏதோ ஒரு ஆளை. திடீர்னு ஒருத்தன் வந்தான், யோசேப்பு அறியாத புதிய ஒரு ராஜா வந்தான், மாட்டி விட்டான், சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. 30ஆம் வசனம், ஒருத்தர் நேராக பேசினார், போனார். ஆண்டவரே இப்போ தான் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப தூரம் போகாதீங்க, கிட்டக போங்க, எனக்காகியும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வண்டை கொஞ்சம் நீங்கள் நீக்குங்க அப்படின்னாங்க. இது ஈ, வண்டு, தேனி எல்லாம் கலந்தது, அதெல்லாம் வண்டு இனம் தான். தேனியெல்லாம் என்ன, அது வண்டு இனம் தான். வண்டுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வண்டு எது வண்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வண்டில் எத்தனையோ விதம் இருக்குது. இதுதான் வண்டு, நான் ஒரு வண்டு கொண்டு வந்து வைப்பேன், இதான் வண்டு, நீங்கள் ஒன்று கொண்டு, இதான் வண்டு, நம்ம எல்லாம் அடிச்சுப்போம். வண்டு இனம் எத்தனை இனம் இருக்கோ வண்டில் எல்லாமே வந்துடுச்சு. ஒன்று மேயும், ஒன்று பறக்கும், ஒன்று துள்ளும், ஒன்று கடிக்கும், அது கடிச்சு நம்ம துடிப்போம், அப்படிலாம் வந்துடுச்சு வண்டு. வண்டுன பிறகு நீங்கள் கருப்பாக ஒன்று போவோமே அதுன்னு நினைக்காதீங்க, சின்னதாக போவோமே. மழை காலத்தில் இந்த வண்டெல்லாம் பயங்கரமாக கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகும். 4வது அற்புதம் நடக்கும் பொழுது மழைக்காலம் என்று சொல்லுகிறார்கள். கரெக்டாக மழை வர்றதுக்கும் வண்டு வரணும் அப்படின்னு மோசே சொன்னதுக்கும் எங்கே இருந்த விஷ வண்டுகள் எல்லாம் காணாத வண்டுகள். எகிப்தருக்கு வண்டு ஒரு கடவுள் தானே, அவங்க ஏதோ ஒரு வடிவில் வச்சுருந்தாங்க கடவுளாக அந்த வண்டை. இப்போ கலர் வண்டு வருது, இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் நம்ம கடவுளான்னு யோசிக்கிறாங்க. ஆஹா, நம்ம ஒன்று தானே வச்சுருந்தோம், இவ்வளோ வருது. நாடு முழுவதும் யோசனை பண்ணி பாருங்க. சில வேளை நம்முடைய ஆலயத்தில் பெரிய பெரிய ஈ பறக்கும், நாங்கள் அதை விரட்டுறதுக்கு மருந்தாடி அங்கேயே முடிச்சிருவோம் எல்லாத்தையும். அந்த வண்டு ஒரு 100, அந்த 100 ஈ உள்ளே வந்தால் நம்ம உட்கார முடியாது. என்ன விஷ வண்டெல்லாம் பார்க்குது, காதில் ஏறுது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவர் உடனே ஆண்டவரே அவர் ஒத்துக்கிட்டாரே, எங்களை வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு போன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம், எல்லாம் வந்த இடத்துக்கு பறந்து போயிடுச்சு. எல்லாம் வந்ததுங்க. ஜோம் பண்ணார் மோசே, கர்த்தர் பார்த்தாரு, சொல்லிட்டானா. ஆனால் அவருக்கு தெரியும் அவன் சும்மான்னு, அவன் இப்படி தான் வளருவான்னு தெரியும். நம்மளையும் கர்த்தர் பார்ப்பார். சில வேலை நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்து இது சரியான ஆளாகுது, இது என்னன்னா சேட்டை பண்ணுது, ஏன் முன்னாலே என்னென்ன சேட்டை பண்ணுறான் அவன், என்னன்னா வேலை காமிக்குது இது. ஆண்டவரே நீ மாத்திரம் வேலை கொடுத்தா முதல் தசமாகத்தை உனக்கு தருவன்னு முதல்ல வாயில் சொல்லும், வந்த பிறகு வாயில் போட்டுக்கோ. ஆண்டவரே எனக்கு மாத்திரம் அந்த வீடை கொடுத்துட்டா அந்த 10 லட்ச ரூபா வீட்டுக்கு 1 லட்ச ரூபா கொண்டு உங்கள்கிட்ட தரணும், 1000 ரூபா கொடுத்துட்டு 99,000 ரூபா அது பாக்கெட்டில் போட்டுக்கோ. ஆண்டவர் சொல்லுவார், பார்வோன் மறியகிறே, நீ பொம்பளை பார்வோனாகிற, ஆம்பளை பார்வோனாகிற, அதே மாதிரி கேட்குற. வந்த உடனே அப்படியே மனசு மாறிடு, எப்படி உனக்கு கல்லாவது, பார்வோனுடைய குணம். ஆகவே தான் ஒரு முறை கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், இங்கேருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா அப்படியே கீழ்ப்படிந்து போனால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதெல்லாம் கேட்டுக்கூட நீ அப்படியே பண்ணிதுன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு வண்டுக்குது. பொண்ணு ஒன்றுன்னு மாத்திரம் நினைக்காத, கொலவியாக கூட இருக்கும். சொல்கிறேன், கணவனை பாதுகாத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். யாருக்கோ இப்போ அதே வார்த்தை தான் சொல்கிறேன். பேரெல்லாம் சொன்னால் என்ன ஆகும்? இப்போ பாருங்க 32 பார்வோனோ
இந்த முறையும் தன் இதயத்தை கடினப்படுத்தி, இந்த முறைன்னு அடுத்த முறை ஒன்று இருக்கு. போன முறை ஒன்று போயிடுச்சு. 3 முறை பண்ணாரு, 4வது முறை பண்ணாரு, கடினப்படுத்தி விட்டார். இந்த வண்டு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மேலே ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை எல்லாருக்கும் பெரிய பாதிப்பை கொடுத்துடுச்சு. சும்மா நான் தான் வண்டு அப்படின்னு சொல்லிட்டு போல கடிச்சிட்டு போகுது. குதிரை அவங்களுடைய பலன் குதிரையை கடிக்குது. குதிரையெல்லாம் உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு. யோசனை பண்ணி பாருங்க. முருங்கை மரத்தாண்ட போயிட்டு கம்பளி பூச்சி வரப்ப நின்று பாருங்க. அதனுடைய இது துகள் காத்துல பறந்து சொரின்னு சொறிவோம். கொடுமையா சொறிவோம். நம்ம பைத்தியக்காரச்சு மாதிரி சொஞ்சுட்டு இருப்போம். அப்படி பண்ணி விட்டுரும். அந்த இது வண்டு வந்துட்டு ஏய் மாடே, ஆய் ஒட்டகம் அப்படின்னு மூக்கில் கிஸ்ஸெல்லாம் கொடுத்துட்டு போல மூக்கை கடிச்சிட்டு போகுது, வாயை கடிச்சிட்டு போகுது. எகிப்தை நாசம் பண்ணிடுச்சு. என்ன சொன்னாரு? ஏன் பார்வோன் உடனே கூப்பிட்டு போங்கன்னாரு. வண்டு அவரு கடிச்சிடுச்சு. பயங்கரமாக கடிச்சிக்குது. போட்ட உடனே எப்போ கூப்பிடுப்பா அந்த மோசை கூப்பிடு, காலு கையெல்லாம் தடுத்துட்டு உதரெல்லாம் வீங்கி வச்சுப்பா, கூப்பிடுப்பா மோசையை கூப்பிட்டு போ ஜோமனே போங்க, ரொம்ப தூரம் போகாதீங்கப்பா, கிட்ட போயிட்டு எனக்காக தோத்திரம் பண்ணி அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம ஆளுங்களாம், அரசியல்வாதிகளாம். எனக்காக அது பண்ணிக்கோங்க, எது பண்ணிக்கோ, எனக்காக அந்த இது பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் நம்ம தம்பிங்க போகிறப்ப சுகமாயிட்டாரு. இந்த டிபி ஹாஸ்பிட்டலில் ஊருக்கு போயிட்டாரு. வாரத்துக்கு ஒரு ஃபோன் வரும், எனக்காக அது பண்ணுன்னு. நான் சூனியமாக பண்ணுறேன், எனக்காக அது பண்ணுங்கன்னு. நான் உடனே அதை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிற எது அதுன்னு என்னன்னு எனக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? ஜபம். ஒரு சில வேலையில் கொஞ்சம் காசு இல்லை, நான் அமுச்சு விடுங்கன்னு கொஞ்சம் அமுச்சு விடுவேன். இது தொடர்ந்தது. வண்டு விட்டுலாமான்னு பார்த்தேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஆஹா, இது பார்வோன்றா இது அப்படின்னு. எங்க கர்த்தர் ஒரு நன்மை செய்யும் பொழுது அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே போனோம். அதை விட்டுட்டு மனம் மாறி போனா வறுத்து 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 எடுத்துருவாங்க ஜனங்க. உன்னை கரிஞ்சிருவேன். அரிசி உள்ள போடுறப்போ, கோதுமை போடுறப்போ வெள்ளையா இருக்கும். தேய்க்க 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 ஒரு மாதிரி ஏன்டா இதில் காலை வச்சோம், ஏன் இந்த வேலையில் காலை வச்சோம், ஏன் இதில் வச்சோன்னு மக்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க? சித்திரவதை பண்ணுவாங்க. உஷாராடு. இதெல்லாம் யாரால? நமக்குள்ளே யார் வாழுறா? பார்வோன் பெண் வடிவிலே வாழ்கிறான், பார்வோன் ஆம்பளியா வாழறான். பார்வோன் செத்துட்டான்னு மாதிரி நினைக்காதீங்க. பல வகையில கீழ்ப்படியாமல் இன்னும் உயிரோடு தான் அந்த ஆவி இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆவி இன்னும் இருக்கு. இங்க அவங்களுடைய சாமி கடவுள் தோத்துருச்ச. உன் கடவுளை விரட்டுறதுக்கு மோசே தேவைப்படுது. யார் கடவுள் அது? வாரம் வாரம் வண்டு சாமி கோயிலுக்கு போவார். அதுக்காக அவர் நம்ம வண்டு முருகன்லாம் சொல்ல முடியாது. வண்டு சாமி கோயிலுக்கு போயிட்டு கும்பிடுறவர் இப்போ சொல்றார் மோசே கிட்ட, இந்த வண்டெல்லாம் நீ தடுத்து, நான் சொன்னா கேட்க மாட்டுது, கடிக்குது, என்ன கடிக்குது, நீ சொல்லு. மோசே சொன்னார், போயிடுச்சு. அவர் சொன்னாலும் ஆகும், அவரை விசுவாசிக்கிற மக்கள் சொன்னாலும் ஆகும். பாருங்க, இயற்கையின் மேல எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் அவரை நம்புகிற நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு. தவளவான வருது, பேனுவான வருது, வண்டு வான வந்துடுச்சு, எல்லாரும் கடிச்சிடுச்சு, போனா போயிடுச்சு. இதுங்கெல்லாம் கை வீங்கி, கால் வீங்கி, உதடு வீங்கி, எல்லாம் வீங்கிங்களாகுது, எல்லாம் வீங்கின்னு உட்காந்துக்குது. பாருங்க, மனசு கல்லாயிடுச்சு. இந்த வண்டுகள் ரொம்ப உபத்திரம் கொடுத்த பிறகு பார்வோனுக்கு ப்ரெஷர் வந்துடுச்சு. கொடுக்குற அதிகாரிகள்லாம் சொல்றாங்க, இந்த ஆள் நான் லூஸா இருப்பான் போல தெரியுது. அதிகாரியே, ஒரு அதிகாரி தன்னுடைய வேலை செய்கிற ஆட்கள் பேச்செல்லாம் ஒன்னே கேட்கலாம். என்ன ஆச்சுன்னு, அவன் லூசுங்க, அவன் சரியில்லாம பைத்தியக்காரன் ஆயிட்டுக்கார மாதிரி தெரியும். ஏன் அவனும் செய்ய மாட்டான், நானும் சொன்னா கேட்க மாட்டான். பாரு, ஒய்ஃப் நான் சொல்லிருக்கோம், குழந்தைய வண்டி கடிச்சிடுச்சியா, என்னையும் கடிச்சிடுச்சு, என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. கண்ணாடியில் போய் பார்க்குறேன், என் மூஞ்சி யாரும் விசித்திரமாகுது.
நான் சும்மா அதெல்லாம் பண்ணுங்க, இவர் சும்மா அப்படி பந்தாவிலே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அது கர்த்தர் உடைக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். கரங்களை ஊற்றி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கருத்தை வச்சு சொல்லுங்க. தாழ்மையை கொடுங்கப்பா. எந்த நிலம் தாழ்மை என்றால் என்ன? அப்படியே குனிஞ்சுக்கிட்டு போகிறது, அக்கா என்னான்னு போகிறது கிடையாது. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி இருப்பது தான். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. இப்போது இந்த நடிக்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணுறேன்னா அது பெருமை. அவங்கள மாதிரி நான் பேசுகிறேன்னா அது பெருமை. அவர்களை மாதிரி என்னை வைக்கலை, என்னை உருவாக்கலை. என்னை மாதிரி தான் என்னை கர்த்தர் உருவாக்கியிருக்கார். அவர்களைப் போல வாழ, அவர்களைப் போல இருக்க கர்த்தர் என்னை உருவாக்கலை. என்னை போல நான் வாழ, என்னை போல நான் இருக்கதான் என்னை கர்த்தர் உருவாக்கியிருக்காரு. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் யாரை மகிமைப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு வகையில் என்னை உருவாக்கின கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் சர்வ வல்லவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் பேச்சில், செயலில், எல்லாத்திலையும் அவரை மகிமைப்படுத்துகிறேன். என்னால் அவர் மகிமை அடிக்கிறார். இந்த மோசையே கொஞ்சம் கீழ்ப்படியாத ஆள் தான். 40 வருஷம் அலைய விட்டார் வனாந்தரத்தில். கப் சுப்புன்னு போயிடுச்சு பாருங்க. இப்போ மோசே, ஐயா எகிப்து போகிறேயா, அங்கே ஆரோன் வருவான், போகிறேயா, பார்வோன் கிட்ட போகிறேயா. இதே 40 வருஷத்துக்கு முன்னே சொன்னால் போயே இருக்காது. சிலரெல்லாம் விட்டுக்கினே இருப்பார் ஆண்டவர். இது பட்டம் மேலே போன சொல்லுவார், இழுக்கட்டுமா கயிறு அறுத்துட்டுமான்னுவார். நூல் என்கிட்ட இருக்குது, ரொம்ப ராங்கு பண்ண அறுத்து விட்டுருவேன். அவர் கூடயே போகணும். அவர் முன்னே போகிறாரு, நான் பின்னால் போகிறேன். அல்லேலூயா. அதுதான் மோசே செஞ்சார். தேங்க்யூ லார்ட். நிறைய இருக்குது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுக்கெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் வேணும்.